இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா, இந்த படத்தில வந்து 2 முக்கியமான நல்ல மனிதர்கள அறிமுகப்படுத்துறேன்றது தான் காரணம். ஒண்ணு வந்து முதல்ல லியோ ஜான் பால் டைரக்டர். எந்த ஒரு படமுமே பார்த்தீங்கன்னா, ஹீரோனால ஓடப்போறதில்ல. கடவுளே வந்து ஹீரோவா நடிச்சா கூட, டைரக்டரோட ரைட்டிங்கும், டைரக்ஷனும் ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொன்னா, ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாது படம். அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்க வச்சு படம் எடுக்கிறோம், கழுதைய வச்சு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, டைரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தா, அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ராமநாதன் சார் பெரிய உதாரணம். அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடுனாலுமே, அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் குடுப்பேன். இதுவரைக்கும் நான் பண்ண அத்தனை படங்களும் அப்படிதான். அதில வந்து ஒரு இந்த படம் ஓடுனதுக்கு முழு முதற் காரணம், எல்லா காரணமுமே வந்து என் டைரக்டர் லியோ ஜான் பால் தான். அவர் வந்து அவர் வந்து நான் வேற லெவல்ல இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி. ஆக்சுவலா டைரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸு. ஆனா, அவர் டைரக்டருக்காக தான் பேசிட்டு இருப்பார் லியோ. ஆனா, அத ஒத்துக்கிறதுக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே. பட் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவால்ல. நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிப்பேன். நல்லது தான் சொல்லுவேன்ற மாரி பல விஷயங்கள்ல அவர் பிடிவாதமா இருந்தத பார்த்து தான் அந்த வாய்ப்பே நான் உங்களுக்கு குடுத்தேன் ஆக்சுவலா. நானே சில சமயம் கோவப்பட்டுருக்கேன். "என்ன லியோ?" அப்படின்னு கேட்டுருக்கேன். நான் ரொம்ப யோசிச்சு பார்க்கும்பொழுது, அவர் வந்து தான் வேலைக்கு ரொம்ப உண்மையா இருந்திருக்காருன்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா சொல்றேன் லியோ. லியோவ வச்சு நீங்க ஃபியூச்சர்ல யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பா ஒரு ரொம்ப சின்சியரா அ யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையா ரொம்ப இருப்பாரு. ஆஸ் எ எடிட்டராவும் இருப்பாரு. ஆஸ் எ டைரக்டராவும் இருப்பாரு அப்படின்னு ரொம்ப பெருசா நம்புறேன். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து, இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பெர்சனா நீங்க லைஃப்ல இருப்பீங்க. இவர லான்ச் பண்றது, ஒரு நல்ல மனுஷன லான்ச் பண்றது மூலமா சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து என்னோட தங்கச்சியோட சன் அஜய். பிச்சைக்காரன் படத்துல, ரோமியோ படத்துலலாம் எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணாரு. அஜய் லான்ச் பண்ற ஒரு படம், ஃபர்ஸ்ட் படம் வந்து தப்பாயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையிலே இருந்தேன். அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கலாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்த நல்ல ஒரு பேர் வாங்கி குடுத்துருக்கீங்க. அப்ப அஜய ஃபர்ஸ்ட் படம் லான்ச் பண்றத தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு. சசி சாரோட டைரக்ஷன்ல அடுத்து அஜய் பண்ண போறது. அந்த படத்த வந்து உருவாக்கி குடுத்த ரமேஷ் பிள்ளை சார். 2வது படத்திலேயே வந்து ஒரு ஹீரோக்கு வந்து சாதாரண விஷயம் இல்ல அஜய். புரியாது. அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. அதுவும் அந்த கதைய நான் கேட்டேன். ரமேஷ் சார், நான் வந்து பிச்சைக்காரன் 1க்கு கதை கேட்டு முடிச்சுட்டு சார்ட்ட பர்மிஷன் கேட்டேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேன். ரொம்ப முடியல. அதாவது கதைய கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். அதே மாரி பல நாள் கழிச்சு, பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு. யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்த வந்து சசி சார் இன்னைக்கும் ஷார்ப்பா பண்ணியிருக்காரு. கேட்கும்போது அவ்ளோ காமெடி, அவ்ளோ எமோஷனல் சீக்வென்சஸ் வித் மாரல், அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு படத்தில வந்து அஜய் நெக்ஸ்ட்டு நான் நடிக்கிறதும், நான் சசி சார் கூட பணியாற்றுறதும், அது ரமேஷ் பிள்ளை சார் இயக்குறதும், ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்.